அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே திசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதாஅ் வ இன்னல் ஆখিরাத ஹிய தாருல் கரார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் ரிஸ்க்கும் ஹயாத்தும் நல்ல விதமான அமல்களும் மேலான நல்லெண்ணங்களும் அல்லாஹுடைய கிருபையால் அவனை புகழ்வதை கொண்டு வணக்கத்திற்குரியவன் ஒருவன் என்பதை நாம் நமது வாழ்வில் நிரூபிப்பதை கொண்டு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் பாலிப்பானாக, நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவானாக, கடனில்லாத வாழ்வு, முழுமை, தரித்திரியம், சங்கடம் அனைத்திலிருந்தும் நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவான பாதுகாப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் கருணையும் சையதுல் காயினாத் அஹ்மத் அல் முர்தலா முஹம்மது அல் முஸ்தபா தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கடமைகளிலும் இன்றியமையாத பொக்கிஷத்தை அல்லாஹ் நிறைத்து வைத்திருக்கின்றான். நாம் அவைகளை சரியாக எடுத்து நடக்காமல் பிராக்கானவர்களாக அவைகளை நாம் விட்டொழித்து விட்டு மனம் முரண்டான வாழ்விலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மனிதனாய் பிறந்தால் மனிதர்களுக்கு தேவையான அத்தனையும் முடிவாக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பொழுது தருவது அல்லாஹ். நம்மை செயல்படுத்த வைப்பது அல்லாஹ். இந்த அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான திட்டங்களையும் நிர்ணயத்தின்படி இந்த உலகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றான். நமக்கு சில கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். ஒன்று அறிதல், மற்றொன்று புரிதல், மற்றொன்று செயலாற்றுதல். அறிதல், புரிதல், செயலாற்றுதல், பிறகு அரவணைத்தல். இந்த 4 துறைகளையும் தனதாக ஒரு மனிதன் ஆக்கிக் கொள்வானே ஆனால் மிக மிக தூய்மையானவனாக, சுயநலம் மற்றவனாக, தன்னலம் பேணாதவனாக, இறையின் அருள்குடையை நோக்கி தான் செல்வதுடன் அனைவருக்கும் வழித்தடங்கள் வகுக்கக்கூடியவனாக ஆகிவிடுறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு செல்வங்களை கொடுக்குறான்.
இந்த கொடுத்த செல்வங்களை இந்த மனித சமூகத்தில் தான் அனுபவிக்க வேண்டும் என்று கருங்குரங்குகளை போன்று இவன் தனக்கு ஆக்கிக் கொள்றான். பொதுவாக ஒரு 100% ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த 100ல் 3 பங்காக ஒன்று தனக்கும், ஒன்று ஏழை எளியோருக்கும், ஒன்று தீனுக்கும். யார் இப்போ நம்ம அதை பிரிக்கிறோம்? நான் சம்பாதிச்சது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றான். நீ என்ன கஷ்டப்பட்ட? அல்லாஹ் உனக்கு வாய்க்குள்ளே செல்வதையும் குண்டிக்கு பின்னால் வருவதையும் தடுத்து அந்த பாதைகளை மூடிவிட்டால் உன்னுடைய கதி ஏதோ அதோ நிர்கதியாக மாறிவிடும். பயில்சி விட்டாண்டா உன்னால் தாங்க முடியல, வாயில் திறந்து சாப்பிட முடியல, தொண்டையில் அடைச்சிருக்கு, முள்ளு குத்தி இருக்கு, வலிக்குதுன்னு சொன்னால் உன்னால் எந்த கதியும் செய்ய முடியல. உள்ளே சென்று வெளியே இரு பாதைகளிலும் நீர் தண்ணீர் முன்னாலேயும் கட்டி வஸ்து பின்னாலேயும் நஜீஸாக அவன் போட முடியவில்லையானால் அவன் துடிக்கின்ற துடிப்பு அவனை அறுத்து 6 ஊர் போட்டு தான் வெளியே எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அல்லாஹ் நம்ம சிந்திச்சோமா? அல்லாஹ் நமக்கு எதுக்கு நம்மை இந்த உலகத்தில் வச்சிருக்கான், நம்ம இந்த பொருளை எப்படி செலவு பண்ணணும்ன்ற அந்த திட்டத்தை மகோன்னத வழியில் நாம் செலவு செய்கின்றோமா? நிறையா ஏழையாக பிறக்கிறான், ஒன்றுமே இல்லைங்க, நிர்வாணமாக பிறக்கிறான். இடைப்பட்ட வாழ்வில் அவளுக்கு ஒரு 25 வயதுக்கு மேல், குறைந்தது ஒரு 60-70 வயது வரைக்கும் அல்லது சாகிற வரைக்கும் எல்லா பொருளை கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 6 ஆடு காண மயிலாட அதை கண்டிருந்த வாங்கோலி தானும் மயிலாய் பாவித்து ஆடியது. அந்த நிலையில் ஆடுறான். சிந்திச்சு பார்த்தானா? நல்லா உணர்ந்து பார்க்கணும். மானிட சமூகத்தில் அறிவுகளை அடகு வைப்பது என்பது இஸ்லாத்தில் ஒவ்வாதது. இஸ்லாம் மிக தெளிவாக அவனுக்கு கூறியிருச்சு. எந்த நிலை எடுத்தாலும் 3 பிரிவு. ஒன்று தான் தனக்கு. வணக்க வழிபாடுகள் கூட அதே போன்று தான். ஒன்று தனக்கு, துவா ஏழை எளியோர் மரணித்தவர்களுக்கு, ஈசாலே சவாப் பெற்றோர்கள் முதல் அரிசி முதல் ஆடி பாதாளம் வரைக்கும் எத்தனை ரூஹானியத்துக்கள் இருக்கோ அத்தனைக்கும் இவன் செய்கிற அமல்களில் பங்கு இருக்கு. அதனால தான் தொழுகையில் கோர்த்து விட்டான். அல்லாஹும்ம மஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதிய வலி அசாத்திரிய வலி ஜமீல் மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹியாஇ மின்ஹும் அல்லம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஒன்றும் செய்ய முடியாது. தொழுகையில் கூட உன்னைய ரப்பு கராபாத்துகள், சொந்த பந்தங்கள், கூட பிறந்த பிறப்புகள், அக்கா தங்கச்சி, சகோதர சகோதரியோடு இணைச்சி வச்சுட்டான். ஆனால் நன்றி கெட்ட மனிதன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூது இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். இந்த பீத்த அரடவுசர்க சிந்திக்க மாட்டானுங்க. எல்லாம் நான் தான் சம்பாரித்தேன், நான் ஐடியில் சம்பாரித்தேன், நான் பிளாட் போட்டு விற்றேன், நான் வீடு கட்டி விற்றேன், நான் பிளஸரில் போய்த்தான் பிளஸரில் படுப்பேன், பிளஸரில் ஓட்டிக்கிட்டே தான் நான் உறவு கொள்ளுவேன் மனைவியை. கொல்றா, உன்னை கொல்றதுக்குள்ள வேலை தான் அத்தனையும் நீ செய்கிற. அப்போது அல்லாஹ் நம்மை என்ன ஆக்கினா, எதுக்காக படைத்தான், எப்படி நாம் வாழ வேண்டும், இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்கிறான். வகாலல்லதீன ஆமன, ஈமான் கொண்ட விசுவாசிகளை பார்த்து, யா கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, முன்னால் உள்ள நபிகளும் சரி ரசூலுல்லாவும் சரி, என்னுடைய கூட்டத்தார்களே, இத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த துறையிலே எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் என்று நீங்கள் பின்பற்றுங்க.
அஹ்தீக்கும் இலா சபீலிர் ரஷாத், உங்களுக்கு நேரான வழியின் பக்கம் நான் நேர் வழிகாட்டி உயர வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுல்லாவை நமக்கு நெருக்கமாக ஆக்கி அவர்களுடைய உதவியோடு செல்லும்படி வச்சிருக்கான். ஒன்று ஆதரித்தல், இரண்டாவது பிரியம் வைத்தல், மூன்றாவது கொடுத்தல். இந்த மூணு தான் நம்மள்கிட்ட இல்லையே. கொட்டி 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 கிடந்து புழு பிடிச்சாலும் அதை அகப்பெருமைக்கும் முகப்பெருமைக்கும் இந்த ஞான வஸ்துவுக்காக மனைவி கட்டிட்டான்டா அவன் ஆடுற ஆட்டம். அதனால தான்ப்பா மேலு நாத்தம் கீழு நாத்தம் அடியும் நாத்தம்லாங்க பீர் முகமது அப்பா. அண்டா சராசரங்கள் அத்தனையிலையும் துர்நாற்றத்தை தவிர வேறு இல்லை என்று படித்தாங்க பீர் முகமது அப்பா. எப்படிப்பட்ட மகான்கள்! நமது வாழ்வின் தரங்களை நாம் எப்படி ஆக்கி வச்சுருக்கோம்? தரங்கட்டு ஆக்கி வச்சுருக்கோம். தரத்தை உயர்த்த நாம் நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும். அமல்களின் மூலமாக நம்மை நாம் உயர்த்த வேண்டும். நமக்கென்று எந்த திட்டத்தையும் நாம் வைக்கக்கூடாது. நம்ம திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ரசூல் செய்த தீர்ப்பை மாற்றி அமைக்க நமக்கு எந்த அருகதையுமே இல்லை. அருகதைகளை சரியாக நாம் ஆக்கி கொண்டால் தண்ணி வயல்களுக்கு பாய்ச்சும் போது அந்த வயல்களிலே அதை முளைய வைத்து முனியில் கதிரிட வைத்து மியத்து ஹப்பா 100 வித்துக்கள் வைத்து 7 கதிர்களை ஒரு செடியிலே உண்டாக்கி அதை அறுவடையின் போது இந்த மனிதன் என்ன சந்தோஷம் அடைகின்றான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். நாம் மதிக்கத்தக்கவர்களாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னதை, ரசூல் காட்டியதை, ரசூல் வாழ்வில் தனது வாழ்வாக ஆக்கி கொடுத்ததை, தன்னோடு இணைத்ததை நாம் கொஞ்சமும் சிந்தித்து பார்த்து கராபாத்துக்களுக்கு கொடுப்பதை, அந்த விகிதாச்சாரத்தை, அவர்களுக்கு தர வேண்டிய நியமத்துக்களை நாம் மட்டிட்டு அடித்து சாப்பிட்டால் மாஃபி புத்தூனிஹிமில் அன்னாரா, வயிற்றில் நரக நெருப்பு தாண்டா பொசகட்ட பயல்களா அப்படின்ட்டு இந்த ஆயத்துடைய கருத்து. என்னங்க திட்டுறீங்களே? ஆமாம், நம்ம திட்டலை. பொச கெட்ட பய அப்படின்னா என்ன? யாருக்கு போகக்கூடிய நியமத்துக்களை எல்லாம் தடுத்து இவங்குள்ள வவுத்துக்குள்ளே வச்சிருக்கான். அவன் பின்ன என்ன? அவனுக்கு பேர் கடுசாக வாழ்வதை விட விட்டு கொடுத்து மெலிசாக நாம் வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அருள்வாளித்த இந்த உலகத்தில் அருளை கொண்டு ரஹ்மத்தை கருணையை நமக்கு சொரிய சத்தியத்தில் நாம் உறுதிமிக்கவர்களாக நடந்து சட்டங்களை மதிப்போம். அல்லாஹ் நம்முடைய ஈமானை சபீலுர் ரஷாதாவாக ஆக்கி நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு உலக சமுதாயத்தையும் ஐக்கியப்பட்டவர்களாக நமக்கு இருக்கும் நியமத்துக்களை சொந்தம் பந்தம் ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து உதவி அல்லாஹ்வுடைய அனுகிரகங்களாகிய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை இத்துக்கும் மின நீரானை அடைய நாம் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நமக்கு சபீலுர் ரஷாதை நிரந்தரமாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.